ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வெங்கல டம்ளர் தான். ஒரு 3 டம்ளர் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இந்த டம்ளரில் வந்து வரம்பில் டிசைன் மாதிரி இருக்கும், பூ டிசைன் அப்படியே அந்த வரி வரியாக இருக்கக்கூடியது. இது மூணுமே ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடிய டம்ளர். அந்த டிசைனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்றா போட்டிருக்கோம் சேலில். இது வந்து ஒரு டம்ளர் 500ரூபா வருங்க. 3 டம்ளரும் 1500ரூபான்னு விலை கொடுக்குறேன். டம்ளரோட சைஸ் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது சைஸு. ஒரு 1/4 லிட்ரு, 250 ml பிடிக்கும். 3 சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். 3 இன்ச்சு சைஸ் வந்து 3 இன்ச்சு. ஒரு டம்ளரோட சைஸ் வந்து 3 இன்ச்சு ஹைட் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெங்கல பானை தான். நல்ல கனமான பானை, அந்த காலத்து பானை, இப்போ உள்ளது கிடையாது. திக்னஸ் மட்டும் அந்த இதில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். கை வச்சுருக்க இடத்துல பார்த்தோம்னாலே உங்களுக்கு 5 mmக்கு மேலே நம்ம திக்னஸ் உள்ளது. திக்னஸே அவ்வளோ நல்லா ஹெவியான இது வெயிட் உள்ளது பானை. அந்த காலத்து பானை நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2200ரூபாங்க. அந்த எழுத்து தெரியுது பாருங்கள், அந்த பழைய காலத்து பானைங்கிறதுக்கான எழுத்து அந்த உள்ளது. சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2200ரூபா, 2200ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளை குண்டான் தான். கரெக்டாக இதில் மேலே வைக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய சைஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சைஸு. இது பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கக்கூடியது. இதுவும் அந்த காலத்தில் உள்ள ஒரு குண்டான். நம்ம எதாவது காய்கறி அலசறதுக்கு, அரிசி இந்த மாதிரிலாம் ஊற வச்சு அலசறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினது தான். இந்த பீஸ் வந்து 1200ரூபாங்க, 1200. ஒரு சைஸ் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு 5 இன்ச்சு அகலம் உள்ளது. கெப்பாசிட்டி ஒரு 800 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. 1200ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை ஃப்ளவர் வாஸ் தான். இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது. நல்ல வடிவமைப்பு, அந்த ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது. அதில் ப்ளஸ் டிசைனும் இருக்குது. அதில் சைஸ் வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1400. இப்போ சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. நம்மள்ட்ட தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதுசாக வாங்குறவங்களுக்கு சொல்லணுமேங்கிறதா சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பூஜை தட்டு தான். நல்லா பாதம் வச்ச ஒரு பூஜை தட்டு, டிசைன் உள்ளது. ஃப்ரூட் பவுல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு. அதில் பூஜை பர்பஸில் பூஜை ரூமில் வச்சுக்கணும், பயன்படுத்திக்கலாம். 1400ரூபா. அது 9 இன்ச்சு அகலம் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை கெண்டி, 2.5 இன்ச்சு சைஸ் உள்ளது, சின்ன சைஸ் கெண்டி. 600ரூபான்னு விலை கொடுவேன். 600ங்க. சின்ன கெண்டி அது. அடுத்து பார்க்குறது வந்து ஒரு 3 கரண்டி தான். வெங்கல கரண்டி 3 கரண்டி, மூணுமே வித்தியாசமான ஒரு இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறது அன்னக்கரண்டி மாதிரி இருக்கிறது. அடுத்து குழம்பு கரண்டி மாதிரி குழியாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறது இது வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும், குழியாகவும் இருக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரண்டி. மூணுமே நல்ல வித்தியாசமான கரண்டி. ஒரு கரண்டி வந்து 600ரூபா வருங்க. பித்தளை கரண்டி ரொம்ப கிடைக்கிறதில்ல, அதுவும் வித்தியாசமாக கிடைக்கிறதில்ல. நம்ம சேர்த்து வச்சு தான் போட்டிருக்கோம். ஒரு கரண்டி 600ரூபா வரும். 3 கரண்டியும் 1800ரூபா, 1800. அடுத்து பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி மாதிரி இருக்கக்கூடிய பீஸ் தான். 2 இது இருக்குது. ஒன்று சின்னது ஒன்று, ஒன்று பெருசு ஒன்று. நல்லா வரம்பு வச்சு மேலே அந்த வரம்பு வந்து மடக்கி விட்டு டிசைனும் அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி ஒரு டிசைனும் வச்சுருக்கு. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. பெருசு வந்து 1 லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது. சின்னது வந்து உங்களுக்கு 400 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. 3.5 இன்ச்சு ஹைட்டு ஒன்று, 4.5 இன்ச்சு ஹைட்டு ஒன்று இருக்கிறது. ரெண்டும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டும் சேர்த்து 1400ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இந்த கரண்டியோட சைஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது 11 இன்ச்சு இருக்கக்கூடியது கரண்டி சைஸு. 10 இன்ச்சுலேருந்து 11 இன்ச்சு இருக்குது. அடுத்தா பார்க்குறது கொட்டான் தான். ஓலை கொட்டான், அந்த காலத்தில் உள்ள ஓலை கொட்டான். 3 இது நல்லா இந்த மாதிரி கலர் கொட்டான் நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி அது கிடைக்கிறத வாங்கி போட்டுட்ருக்கேன். இது மூணுமே நல்ல வித்தியாசமான ஒரு சைஸில் இருக்கக்கூடியதான். கொஞ்சம் இந்த வாடாமல்லி கலர்லேயே இருக்கக்கூடிய கொட்டான், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். அது 3 சேர்த்து 1200ரூபா. ஒரு கொட்டான் 400ரூபா வரும். 1200ரூபான்னு விலை கொடுக்குறேன். 2 இன்ச்சு ஒரு ஹைட் ஒன்று, 3 இன்ச்சு ஹைட் ஒன்று, 4.5 இன்ச்சு ஹைட் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன இது தான் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஆசைக்கு வாங்குறது தான். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. நம்ம பாக்ஸ் நிறையா போட்டிருக்கோம், இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமான ஒரு பாக்ஸு. பின்னாடி வந்து லாக்கு, அந்த டோர் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பர் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு லாக்கு தான். நாம் பூட்டு போடுற மாதிரி லாக் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான லாக். ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் லாக் கொடுத்துருப்பாங்க. சும்மா மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு லாக்கு.
ஆனால் அப்படியே இருந்தாலும் அதுலேயும் ஒரு துளி அளவு கூட கேப் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து 9.5 இன்ச்சு அகலம் வருது, 6 இன்ச்சு குறுக்கு, 5 இன்ச்சு ஹைட்டு. நல்ல வித்தியாசமான ஒரு பாக்ஸ் இது. யூஸ்வலாக நம்ம பாக்ஸில் வந்து உள்ளே வந்து டிவிஷன் இருக்கும், இல்லைன்னா டிவிஷன் இல்லாமல் வரும். இது வந்து உள்ளே வந்து டிவிஷன்னா உங்களுக்கு உள்ளேயே எடுத்துக்கிற மாதிரியான 2 சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம இதை வச்சு தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா பொட்டி தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக பொருந்துகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை தனியாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பெட்டி மாதிரி 2 பெட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிவிஷனாக 2 இதாக கம்பார்ட்மெண்ட்டாக வைக்கணும்னா அந்த 2 கம்பார்ட்மெண்ட் உள்ளே வச்சு நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக செஞ்சுருக்கிறதே அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு சூப்பர்பாக இருக்குது. இது பெட்டி வந்து 3100 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல அவ்வளோ அந்த பெட்டியோட தன்மைக்கு தான், அந்த அவ்வளோ செஞ்சுருக்கிறதோட முறைக்கு தான் நம்ம யோசிச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. உள்ள கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறது அவ்வளோ ஒரு சின்ன சந்து கூட இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது செம்பில் ஒரு காப்பர் செம்பில் உள்ள ஒரு குண்டான் தான். இது வந்து ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம கிச்சன் மேடையில் தண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம காப்பரில் குடிக்கிறது நல்லதுங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். 9 இன்ச்சு ஹைட்டுக்கு 1 அடி அகலம் இருக்குது, 15 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. நல்ல காம்பேக்டாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குண்டா. தேவையான அளவுக்கு நமக்கு டெய்லி யூஸ்க்கே தண்ணி வச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்து காப்பர் எவ்வளோ ஒரு கலரை பார்த்திங்களா, உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிவப்பு கலரில் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. அப்படி லேஸாக கருப்பாக இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணி பட்டு செஞ்சு ரொம்ப நாளாக வச்சுருக்கும் போது தண்ணி படுறதுனால வர்றது தான். நான் கழுவாமல் போட்டிருக்கேன், அப்படியே போட்டிருக்கேன். வாங்கிட்டு வந்த வாக்கில் வாஷ் பண்ணால் அதெல்லாமே போயிடும். இந்த குண்டா வந்து 3900 ரூபாங்க, 3900. நல்ல கம்பி கொடுத்து மடக்கி விட்டு செஞ்சுருக்குறாங்க. கண்டிஷனும் நல்லா இருக்கு. இப்போ வர செம்பு பாத்திரத்துக்கும் இந்த செம்பு பாத்திரத்துக்கும் பார்த்தோம்னாலே நமக்கு வித்தியாசம் தெரியும். முழுக்கவே அந்த செஞ்சுருக்க அமைப்பே ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பொட்டடிச்சே செஞ்சுருக்குறாங்க. அந்த காப்பரோட கலருமே அந்த செட்டிநாட்டு காப்பர் அப்படிங்கிறது தெரியும். ஒரிஜினல் காப்பர் கலர் தான் நல்லாயிருக்கும் அது பார்க்கவே. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி தான். இது வந்து நல்ல பெரிய சைஸ் தூக்குவாளி, 7 லிட்டர் 8 லிட்டர் கெப்பாசிட்டி உடையது. நல்லா கட்டி சொரே கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி உள்ளது. காப்பர் வீட்டு கொடுத்துருக்குறாங்க. உள்ள ஈயம் பூசிருக்கிறதும் நல்ல புது ஈயமாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள பீஸு புழங்காததுனால புது ஈயத்தோடு இருக்குது. வாளியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன், வாஷ் பண்ணால் இன்னும் பளபளப்பாக இருக்கக்கூடியது. 2700 ரூபா, 2700 கொடுக்குறேன். இது வந்து நல்ல பேரல் டைப்பில், நிறைய வாளி வந்தாலும் இது பேரல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி. நல்ல பெரிய சைஸு. கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷனில், உள்ளேயே வெளியிலே எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. செட்டிநாடு பொருட்கள் எல்லாமே புழங்காத பொருட்களாக இருக்கும். அதோட தரமும் ரொம்ப குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி நம்ம சேல் பண்ணுறோம். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய பவுல் தான். 2 பவுலு பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய பவுல். சைஸ் வந்து நல்லா 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 9 இன்ச்சுக்கிட்ட அகலம் உள்ளது. நல்ல பெரிய பவுல் இது. யூஸ்வலாக இந்த மாதிரி பவுலில் ஏற்கனவே நம்ம ஸ்நாக்ஸ் பவுல் மாதிரி சின்ன பவுல் போட்டிருந்தோம். ஆனால் இது பெருசு, நம்ம டின்னர் பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய சைஸு, நல்ல பெரிய சைஸு. மல்டிபர்பஸாக நம்ம அதே மாதிரி ஆழமும் நல்லா 3 இன்ச்சு இருக்கிறதுனால, விரல் அளவுக்கு நமக்கு ஆழம் இருக்கிறதுனால நல்ல பெரிய பவுல் எது வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 2 டிசைன் வந்து பூ டிசைன் வந்து 2 ஒரே மாதிரி இருக்க டிசைனு. 2 பீஸ், இந்த 2 பீஸ் வந்து 2200 ரூபா, 2200 கொடுக்குறேன். 2 பவுல் வந்து 2200 செட்டாக தான் கொடுக்குறேன். அதே இதிலே இன்னொரு கலர் இது டிசைனு, அதே அந்த பூ வந்து வேறு டிசைனு, இந்த பூ வந்து வேறு டிசைனு. இந்த செட்டும் 2200 ரூபா. இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டு வந்து 2200 ரூபா, 2200 கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் கேரியர் தான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு 4 அடுக்கு டிஃபன் கேரியரு. இதுவும் அந்த காலத்தில் உள்ள டிஃபன் கேரியரு. பட் இப்போ நான் பாலிஷ் பண்ணலை, பட் கடையிலேயே பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பழைய டிஃபன் கேரியரை பாலிஷ் பண்ணி ஈயம் பூசியிருக்கிறாங்க. எல்லாமே ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த காலத்து டிஃபன் கேரியர் ஃபுல்லாக அந்தளவு கண்டிஷனில் இருக்காதுங்கிறதுனால பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த அடி மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா அது பழைய பீஸு, அந்த காலத்து பொருள் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அடியில் மட்டும் பாலிஷ் பண்ணலை, வாஷும் பண்ணாமல் இருக்குது. வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். இந்த பீஸ் 4 அடுக்கு டிஃபன் கேரியர் வந்து 3900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது 3 அடுக்கு டிஃபன் கேரியர். அது 2800 ரூபான்னு விலை கொடுக்குறேன். அதுவும் நல்ல புதுசாக ஈயம் பூசி நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.